விதவிதமா கோழிக்கறி நீ அவளா அவன் உன்ன பார்த்தா நீ அவளை பார்த்து என்ன பண்ண போற? என்ன கால தாமதம் வந்தால் கட்டு கண்ண கொட்டி எடுக்கிற மாட்டேங்கிறேன். உங்களை பாக்கலாங்க வந்த எதிர்க்க வந்தா ஒரு முண்டை அவளுக்கு எனக்கு சரியான சண்டை எடுத்தோம் பாரியா இரும்பு அமெரிக்காவில் 2 கோடிக்கு கேட்டாங்க 2 கோடிக்கு அரைமாட்டு முடிய வச்சுட்டாங்க எட்ட இரும்பு உண்டை ஒன்றுதாவ மண்டை நான் சின்ன போறமா போய் உண்டை என் பொண்டாட்டி தார அவ போட்டா பாரு சோற அதுல ஊத்தன பாரு மோர சாப்பிட்ட பூத்தன யார அந்த பக்கம் இந்த பக்கம் போற நடுப்புறம் இதே பெரிய பாரு அழுத்து குடிச்ச யார குச்சிக்கு மாயா மாற நான் என்ன சொல்ல எப்படி பச்சாரா சூடக்கூடியவ 7 கடலுக்கு திருப்போர் கடன் 7 கடலுக்கு திருப்போர் கடன் கண்ணாங்கூர் பக்கத்திலே புலிவான் திருப்போர் கடல் திருப்போர் மத்தியில் மிக பெரிய கருங்கடல் அந்த கருங்கடலிலே மிக பெரிய கோட்டை அமைத்து அந்த கோட்டைக்குள் வாழ்பவன் தான் இந்த கடல் கண்டா வாயக்கா ஓ வாயக்கா எங்க மஞ்சள் ஒரு அப்பளம் அப்படி இருக்க எங்களை 66 அரங்க கூட்டம் வியாபாரம் சுக சேவத்தில் வார்கள் நலனை கேட்க போகிறேன் கெட்டு திக்கு புகழ் எங்களை போன்ற 66 கோடி அரக்க கூட்டாங்க
ஆமாங்க. சுக சேமத்துடன் வந்து வருகிறார்களா? எட்டு திக்கிலும் உங்கள் புகழ் ஓங்கிக் கொண்டே ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. அதற்கண்டா சூரன் வாழ்க வாழ்க என்று அனைவர வாயாக தெரியாத சூட்டு வாய்தான் அப்படி இருக்க எனது தாயாதிகள் யார்? வீர மகேந்திர ஆண்டு வந்தேன். எனது அத்தை அச்சமகி. எனது அத்தை அச்சமுகி. அத்தனை பேரை கொண்டு கொண்டு வந்தால் அந்த ஒட்டச்சூர கோமலை தாண்டி முருகா. என்ன முருகன் கூப்பிடுற? என்ன முருகன் கூப்பிடுற? அந்த திரைச்சொந்தில் வாழ்கிற முருகன் அந்த ஒட்டச்சூர கோமலை தாண்டி அவன் தாய் கொடுத்த சக்தி வேளா எனது தாயில் அத்தனை பேர் அடித்து விட்டார். அவனுக்காக பயந்து கொண்டுதான் இந்த கருங்கடலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஐயா, முருக வேலைக்காக பயந்து கொண்டு இந்த கருங்கடலிலே பதங்கி கொண்டு வந்து வருகிறேன். அந்த வேலை அழிப்ப இதுவரை ஒரு வழி கிடைக்கவில்லையே. நாராயணன் புகழ் பாடுங்கள் சபையோர்களுக்கு அடியார் வணக்கம். நாமும் சத்தியலோகத்தை ஆளக்கூடிய சொல்லக்கூடிய 4 வேதங்களை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகள் படைக்க வேண்டியவர் என்னுடைய தந்தை பிரம்ம தேவனுக்கும் அன்னை கலைவாணிக்கும் மகனாக பிறந்து நாரதன் என பெயர் பூண்டு அதிகாலையில் இருந்து காலை கடலை முடித்து நாரதனுக்கு ஒரு கலகம் செய்யாவிடில் என்னோட தினமானதை வெடித்துவிடும். ஆனால் என்றோ கலகத்துக்கு வழி கிடைக்கவில்லை. எங்கு செல்வது? யாழத்திலே கலகத்தை தோக்குவது. நாராயணா, வைகுந்த வாசா, பார்க்கடல் செய்யனா, பரந்தாமா, நீதாரம் செய்யணும். சிங்கமுகன், தாரகாசூரன், சூரபெருமன், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கந்தன், வேலவன், முருகன், தாய் கொடுத்த சக்தி வேளால் அனைவரையும் விட்டார். அந்த வேலுக்காக, அந்த முருகனுடைய வேலுக்காக பயந்து கொண்டு கடல்கண்டாசுரன் கடல் மத்தியிலே நகரம் அமைத்து அந்த முருகனுக்காக பயந்து வந்து செல்ல வேண்டும். அந்த கடல்கண்டாசுரனை சந்திக்க வேண்டும். நமோ இந்த கடல் மத்தியில நாராயணா நாராயணா என்ற வீரகானம் கேட்டது. நாராயணனா இல்ல வீடு புந்து ஆராயணானா விட போவது கிடையாது. உசாரு மேல பாடுறா வந்திருக்கிறார் ரஜினி முருகன் டீ கடை. 1 லிட்டர் பாலிலே 3 லிட்டர் தண்ணி. நாங்கள் பொறுப்பல்ல. நான் விரைந்து வருகிறேன். அந்த நாராயணன் பறந்து செல்கிறான். விட போவது கிடையாது. கருங்களுக்கு இருந்த போதிலும் அந்த கடல்கண்டா துறையை சந்திக்க வேண்டும். யாரப்பா? சொந்த வார்த்தை பேர் போனதே போறப்பா.
என்னை பார்த்தாங்க பத்தா முளைக்குள்ளே கண்டாச்சு கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, கரத்துல ஒரு கட்டை, கல்யாணம் ஆகாத கொட்டை. பார்த்த உடனே தெரியாது நீ எம்எல்ஏவா? யாரா திருலோக சஞ்சாரிடா வையாபுரி ஆச்சாரிக்கு என்ன வேணும்? சித்தார்த்தா ஓர்வத்தி நாத்தனா பேர் சூத்தா இப்படிலாம் பேசவே கூடாது. வாட்டமா பஸ்ல ஏத்துறாங்களா ஆதார் கார்டு கூட போட்டோம் ஏறி விளையாட்ட யாரா நீ? திருலோக சஞ்சாரி என்றால் இந்த உலகத்தை கண்ணு வைக்கும் நேரத்திலே உலகத்தையும் சுற்றி வரக்கூடியவன். பஸ்ல போவியா சைக்கிள் போவியா? பஸ்ல போறோம் நாங்க நினைத்தால் பார்த்தா பேரு உம்மா பேரு நாடா சரஸ்வதிடா சரஸ்வதி உம்மா சுரசேட்டியா? ஆமாடா விட்டாங்க அன்னை கலைவாணிடா. ஆமா உம்மா கலைவாணி. உம்மா எங்க இருக்கிறா? அதிலே குடிகொண்டு இருக்கின்றார்கள் தாய். உம்மா உம்மா நாக்கல உக்காந்துக்கிறா. உம்மா நாக்கல உக்காந்துக்கிறாள். ஒண்ணுக்கு ரெண்டுக்கெல்லாம் நாக்கல போவா. தேவர்களுக்கு நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எதுவுமே கிடையாது. சரி உம்மாவை விடு. ஒப்பா என்ன படைக்கும் தொழில் ஒப்ப மட்டும் தானே படிக்கிறேன். என்ன படிக்கிற? ஒப்பா நோக்கியா கப்பல்ல ஓகே போடுறாரா இல்ல சாம்சங்ல உம்மா சாமான் போடுறாரு? சரி அப்பாவுக்கு என்ன வேலை? படைக்கும் தொழில் சித்திக்கும் தத்தா அப்படின்னா உயிர்களுக்கும் கடவுள் உயிர்களை படைத்தது அவன் தந்தை கூட்டு பாக்குறாங்க. இவர்களை படைத்தது எங்க அப்பா தான். சும்மா ஒப்ப பச்ச பையன் நல்லா நெக்கி முட்டி பார்த்து நம்ம பெட்டிக்காரர் மட்டும் தார. அவர்களை படைத்தது எங்க அப்பா தான். அழக கற்பக மட்டும் தான் ரசிக்கும். இந்த மக்களை படிச்சது யார்? எங்க அப்பா தான். வெட்டிக்காரர் மட்டும் தான் கார. அவர்களை படைத்தது எங்க அப்பா தான். என்ன உன்னை படைத்தது எங்க அப்பா தான். என்ன படிச்சது யாரா? அப்பா என்ன படுகிற வரைக்கும் எங்க அப்பா எதிர் விட்டு நம்மள கைதாட இல்ல எங்க அம்மா என்ன கிராசா? சித்திக்கும் தத்தா என்றால் உயிர்களுக்கும் கடவுள். உயிர் படுக்கும் கடவுள் அப்படின்னா
ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கின்றார்கள். அதை நினைச்சு கருவாடுன்னு விடுவாங்க. யார் யாரும் சேர்றாங்க? ஆணும் பெண்ணும். இல்லங்க, இது காலம் மாறி போச்சு. காலம் மாறி போச்சா? இப்ப ஆணும் ஆனமா சேர்றாங்க. கடல் கண்டா சூரனை பார்க்க வேண்டும். நாரத மகாமுனி ஐயா, உங்கள் நாமதேவம் என் வாயிலை வெள்ளை பொய் மாற்றது. ஆகையால் அடையாளமாக அடி எனக்கு பொருள் கொடுத்தால் நான் சென்று வருவேன் இலங்கை. அப்படியே இலங்கை போடா மக்கார போடா. நாராயணா என்ற வீணை காலம் கேட்டது. உங்கள் சப்பையை தேடி கொட்டையை நாடி வந்திருப்பதையா அந்த நாரத்தை சொந்தக்கார பொட்ட அந்த நாரதக்குள்ள பிரம்ம தேவன் வந்திருக்கிறார். ஆமாங்க, அவர் எங்க இருக்கிறார்? அவர் வெள்ளிக்கு இருக்கிறார். சொம்பு தண்ணி எடுத்து போய் கைவிட்டு வந்துக்கிறேன். கை கட்டி வாய் பொட்டி அவை அடக்குதான் கூட சீக்கிரம் போடா. உங்கள் மகிமை அறியாமல் அடிய ஏதோ பேசிவிட்டு மண்ணு அடிக்கணும். சொன்னார். அப்படியா? பின்னாடி இதுவாடா மரியாதை? ஐயா, இதுவாடா மரியாதை? மரியாதை வாடா. நாராயணா, நாராயணமா கை கட்டணும். அவர் போய் கை கட்டுறேன். தெளிவா சொல்லக்கூடாது பாருங்க. போடாங்க போடா. மூத்தூரம் பேசிட்டு வரவேண்டும் வரவேண்டும். உங்களை நான் பார்த்தது கிடையாது. இங்குதான் பார்க்கிறேன். பார்த்த உடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வராத மக முடிவர் நம் நாட்டை தேடி வந்திருக்கிறார். பொறுப்பு கட்டி வச்சாச்சா? ஏய், வீடு தேடி வந்தவருக்கு ஓடு தேடி தண்ணி ஊற்றணும். ஓடி தேடி உள்ள சென்று மலர் எடுத்து கொண்டு வா. பாத போச்சேனா போடா சீக்கிரம் போடா. நல்ல தனம் பேசுறேன். சுவாமி, உன்னை பார்த்த உடனே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சுவாமி, மாதவ நாதல்ல மாமுனிங்க அருகவர் மாதவ நாரத அகமுனியேசர் வருக வருக வெட்காணி ஓதரி மாமர் உணர்ந்த நீர்தா மாதவே நாரத அகமுனியேசர் வருக இந்த நாரத முகமுடிவர் இந்த கருங்கடலுக்குள் என்ன தேடி வந்த காரணம் என்னோட தெரியவில்லையே. என்ன மட்டும் தெரியவில்லையே. ஏன் வர வேண்டும்? எதற்காக வர வேண்டும்? கேட்டதான் கேட்டு பார்க்கலாம். கேட்டடா. சுவாமி, எங்க கேட்டவா பையன் பையன்
அகமுனியேசர் வருக வருக எங்கானே. வெங்கடாசுரா, உடைய பக்தியை வெச்சினேன் வெச்சினேன். வெங்கடாசுரா, அப்பா உந்தன் தந்தை ஆனந்தம் கொண்டேன். அப்பா உந்தன் பக்திக்கு ஆனந்த கொண்டேன் நான். அப்பா உந்தன் பக்திக்கு ஆனந்த கொண்டேன் நான். அப்பா உந்தன் பக்திக்கு ஆனந்த கொண்டேன் நான். வெங்கடாசுரா, உடைய பக்தியை வெச்சினேன் வெச்சினேன். ஏய், அவனை ஏதாவது தவறாக பேசினார் கொடிய சாபத்திற்கு ஆளாகி விடு பயப்படையே. சாப்பாடு போட்டா சாம்பார் ஊற்றி சாப்பிட போறேன். சாபத்திற்கு ஆளாகி விடுவார். அவர் நினைத்தால் இதே எடுத்து உன்னை பெற்ற நாயாக போக வேண்டிய சாபத்தை கொடுத்துருவார். நான் ஐயா, வெட்டை நாயாக போக வேண்டும் சாபத்தை கொடுத்திருக்கிறார். சாமி, ஏன்? நம்மளால மாட்டேன் படைக்கிறார படைக்கிறேன். ஒரு கடை நாயா படைக்கிறேன். நம்மளால வெங்கடாசுரா, இந்த கடல் மத்தியிலே வந்து உன்னை பார்த்தேன். உன்னுடைய பக்தியை வச்சினேன். இருந்த போதிலும் மலர்ந்த செந்தாமரை போல் இருக்கிற முகமானது பாடி இருக்க காரணம் என்னவோ? சுவாமி, காரணம் இருக்கிறது சுவாமி, காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? இதை யாரிடம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்று நீண்ட நாட்களாக மன வருத்தத்துடன் அழவே சொல்லு. நான் 2 முட்டை தான் வச்சாங்களா? சுவாமி, எனது தாயர்கள் யார்? சூரபதமன், சிங்கமுகன், தாருகன், கந்தன், பத்மாசுரன், எனது அத்தை ஆச்சபகி, அத்தனை பேரும் கொண்டு குவித்து விட்டால் அந்த ஒட்டை சிறுவன் கோமலை தாண்டி முருகன் உண்மைதான். எங்களது பட்டாளத்தை அழித்து விட்டார் சுவாமி. அவனை அழிப்பதற்கு இதுவரை ஒரு வழி கிடைக்கவில்லையே. வெங்கடாசுரா, உடைய தாயாதிகள் அனைவரையும் அவருடைய சக்தி கொடுத்த சக்தி வேளால் அனைவரையும் அழித்து விட்டான். தாய் கொடுத்த சக்தி வேளார். அவனுக்கு பயந்து இந்த கடல் மத்தியிலே நகரம் பயந்து அமைத்து கொண்டு. அவனுக்கு பயந்து வந்து வருகிறார். முருகா! தைத்தர பக்தி திருநகை வெங்கடாசுரா, அருகு வந்த முருகன் என்றாலே அவனுக்கு பயந்தான். சுவாமி, இருந்தாலும் அவனை அழிப்பதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சுவாமி. இனி அந்த கவலையே தேவையில்லை. பயமும் தேவையில்லை. என்கிட்ட கேட்க கூடாது. ஏண்டா? இவன் ஒரு ஊடு கொத்தி இவனாண்ட போய் கேட்கறேன். ஏய், அசிங்கமா தெரியாங்க. சரி, நான் சென்று வரட்டுமா? மாம்பட்டு கோயில போய் உண்டை வச்சு பாரதர் கழகம் நன்மையில் மகனை பெரியவர் சொல்லி கொடுக்கிறார்கள். சரியா? இனி அந்த பயமே தேவையில்லை. ஆமா. எப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? அந்த முருகனுக்கு தந்தையாக வந்து அந்த கைலாய வாசல் முக்கண் படைத்த பரவனை கோரி கடன் தவம் செய்ய வேண்டும். கடன் தவம் செய்து வரங்களை பெற வேண்டும். கூடாது. நம் தாயாதிகள் எல்லாம் ஏய், சிவபெருமான் இடத்தில் வரத்தை பெற்றவர்கள். அவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. நம்ம சாவரத்துக்கு வழி வகுக்கிறோம். சூத்தம் தான் உனக்கு எப்படி என்றால் நீ வரங்களை பெற வேண்டும். சாகா வரும், ஏகா உடல், நம்மை விட்டு போகா செல்வம். இது தவிர இந்த மண்ணிலே மறந்து கிடக்கக்கூடிய 7 கோடி மந்திரஜாலம், இந்திரஜாலம், கூடு விட்டு கூடுவாய்கள், ஓடி வைத்தல், ஓடி எடுத்தல், அனைத்து வரங்களையும் நீ வரமாக பெற வேண்டும். சபாஸ், அத்தனை வரங்களை பெற்று விட்டால் இந்த உலகத்தில் அழைப்பதற்கு யாருமே மாயாஜாலம், மந்திரஜாலம், கூடு விட்டு கூடு பாய்வது, வீடு விட்டு வீடு நோய் வந்து. ஏய், அது மட்டும் கிடையாது. எந்த ஒரு ஆடவராலும் தனக்கு இறப்பென்பதே இருக்கக்கூடாது. அப்படி அந்த வரத்தை நீ பெற வேண்டும். பெண்களை எவ்வளவு? பெண்களை தவிர கவலையே கிடையாது. நீங்கள் உணர்த்த வேண்டாம். இப்போதே புறப்படுகிறேன் இமாச்சலம். ஏய், நான் கைலாயம் போடுறோம். கர்ம காரியமே அங்கத்தான் வெற்றியோடு சென்று வா. புறப்படுகிறேன்.